அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பந்தமும் முக்தியும் என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்பு எடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டத்தில் பந்தம் முக்தி பற்றி வசிஷ்டர் சில விஷயங்கள் சொல்றார். பந்தம்னா என்ன, முக்தினா என்ன அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு சொல்றார். நாம் எல்லோரும் ராமர்கள் தான். அந்த வசிஷ்டருடைய கருத்துக்களை நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். வசிஷ்டர் சொல்றாரு, சித்தமலம் நீக்க பெற்று புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அசைவற்ற பிரசாந்த மனநிலை ஏற்படும் போதே உயர்ந்த சத்துவ நிலை கூடுகிறது அப்படிங்கிறார். ஒரு மனரீதியான ஒரு விஷயத்த சொல்றார். சித்த மலம் நீங்க பெற்று, சித்தம்னா மனம், மலம்னா அழுக்கு. நம்ம சைவம் 3 மனங்கள் சொல்லும், ஆணவம், கண்மம், மாயை. அந்த மாதிரி நம்ம சித்தத்துல நிறைய அழுக்குகள் இருக்கு. அழுக்குன்னா காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இப்படி 6 விதமான அழுக்குகள் முக்கியமா சொல்லுவாங்க. குற்றங்கள்னு சொல்லுவாங்க, மலம்னு அழுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மனதில் உள்ள அழுக்கு அதெல்லாம் நீங்க பெற்று அப்பதான் உங்களுக்கு புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த ஐம்பொறிகளும் கட்டுப்பாடற்று அலையிறதுக்கு காரணமே சித்தம் மலங்களை கொண்டுள்ளதுதான். அதான் முக்கியமான காரணம். நடத்துறவங்க சரியில்லாதனாலதான் அங்க காரியங்களை செய்யறவங்களும் தப்பு நடக்கும். அப்ப ஐம்பொறிகளும் இங்க ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பொறிகள், ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளை இயக்குவது புலன்கிற மனம், சித்தம். அப்ப அங்க குற்றம் இருந்தா ஐம்பொறிகளும் குற்றங்களான ஒரு விஷயங்களாகத்தான் தென்படும். இப்ப நல்ல ஒரு ஒயிட் கலர் டியூப்லைட் இருக்குன்னா நீங்க அது மேல சிகப்பு கலர் பிளாஸ்டிக் கவரை சுத்திட்டா அந்த அறை முழுவதும் சிகப்பாயிடும். நீங்க பச்சை கலர் சுத்தினீங்கன்னா அறை முழுவதும் பச்சை கலரா இருக்கும். மஞ்சள் கலரை பூசிட்டீங்கன்னா மஞ்சள் கலரா தெரியும். இப்படிதான் இந்த மனம் மலங்களால் சூழப்பட்டு இருந்தால் ஐம்பொறிகளும் மலங்களால் தான் வெளிப்படும். அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த மலம் நீங்கணும், நம்ம அந்த மலத்தை நீக்கணும். மனதில் உள்ள அந்த குற்றங்களை, அழுக்கை நீக்கினாதான், அங்க தப்ப கிளியர் பண்ணிட்டாலே ஐம்பொறிகளும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்போ ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்குது. மனமும் சுத்தமாக்கப்படுது, பொறிகளும் கட்டுப்பாட்டுக்கு வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்த தமோ குணம், ரஜோகுணம் நீங்கி சத்தோ குணம் மேலோங்கும். இப்ப சத்தோ குணம் மேலோங்கும் போது மனதில் உள்ள அந்த அழுக்குகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லா எண்ணங்களும் நின்று போயிடும். அது மனசுக்குள்ள எந்த அழுக்கும் இருக்காது. இப்போ புலன்கள் போராடாது. புலன்களுடைய அந்த போராட்டம் ஸ்டாப் ஆயிடும். அப்ப கண் ஒரு விஷயத்தை பார்க்கும், அதுல எந்த தேவையில்லாத எண்ணங்களும் தோன்றாது. காதில் ஒரு சத்தம் கேட்கும், அங்கேயும் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றாது. இப்படி ஐம்பொறிகளும் போராடாது. போராடுறதுன்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத எண்ணங்களை உண்டு பண்றது, அதுதான் போராட்டம். அப்ப இதை பார்க்க கூடாது, அதை கேட்க கூடாது அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நீங்க சித்தம் கிளியர் ஆகி போச்சுன்னா, மனம் உங்களுக்கு சுத்தமாகி போச்சு அப்படின்னா, இந்த பொறிகளை நீங்க எந்த கஷ்டமும் படுத்த வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா எந்த போராட்டமும் இருக்காது, அமைதியா இருக்கும். இப்ப நம்ம டாபிக் பந்தம் முக்தி. இதுதான் வசிஷ்டர் முக்திங்கிறார்.
சித்த மலம் நீங்கி புலன்கள் போராடாம அமைதியா இருந்தா அது பேர் தான் முக்திங்கிறார். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இல்லாத நிலையில் உங்கள் ஐம்பொறிகளும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படாது. உங்கள் காதில் எந்த சத்தம் கேட்டாலும் சஞ்சலம் வராது. நாக்கில் எந்த சுவை சுவைத்தாலும் சஞ்சலம் வராது. அப்ப என்ன, எப்படி ஐம்பொறிகள் எப்படி இயங்கும்னா அந்தந்த கணத்தில் அது நடக்கும். நல்லா அருமையான ஒரு சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த கணத்தில். நாளைக்கு பகவான் வெறும் கம்பங்களியும் இல்ல ஒரு கேழ்வரகும் களியும் மட்டும் கொடுப்பான், வேற எதுவுமே இல்லை. அப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இது சாப்பிட மண்ணு மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதையும் நீங்க அந்த சுவையையும் ருசிச்சு சாப்பிடணும். இப்ப நேத்து நம்ம சாப்பிட்டது நல்லா இருந்தது, இன்னைக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கலையே, நேற்று வகை வகையா இருந்தது, இன்னைக்கு வகை வகையா உணவு இல்லையே, சிம்பிளா இருக்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சித்தத்தில் நடக்கிறது தான். இது நாக்குல ஒண்ணும் மிஸ்டேக் இல்லை, உங்கள் மனதில் தான் இது தவறு. இப்ப புலன்களுடைய போராட்டம் மனம் சுத்தமடையும் போது நின்று போயிடுது. இந்த ஓய்ந்த நிலைதான் முக்தின்னு வசிஷ்டர் சொல்றார். அப்ப பந்தம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சித்தத்தின் அழுக்கால் மேல அழுக்கில்லாத மனம் சொன்னாரு. இப்ப எப்ப பந்தம் ஆகிறதுனா மனதில் நிறைய அழுக்குன்னா நம்ம 6 சொல்லுவோம். காமம், கோபம், பேராசை, பற்று, ஆணவம், இப்படி 6 விஷயங்கள் சொல்லுவோம். இது 6மே மனதின் அழுக்குகள் தான், மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மனதுக்கு அந்நியம் கிடையாது. அப்ப இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணும். அந்த எமோஷனல் கிரியேட் ஆன உடனே நம்ம உடம்பு மனம் ஆக்ஷன் பண்ணி அதுல சில பதிவுகளை உண்டு பண்ணும். நீங்க சாதாரணமா அமைதியா ஒரு காரியம் பண்ணும்போது அது எந்த பதிவையும் ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நீங்க ரொம்ப தீவிரமா உடல் மனதால ரொம்ப முழு ஈடுபாட்டோட ரொம்ப எமோஷனலா ஒரு செயல் செய்யும் போது அந்த பதிவுகள் உங்களுக்குள் வாசனைகளா மாறிடும். ஒரு நபர் நமக்கு பிடிக்கலன்னு ஒரு சின்ன கோடு விழும், அதையே என்ன பண்ணோம், நம்ம திருப்பி 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 திங்க் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் சுவைக்கும் போது அது ஆழப்பதியும் போது சாதாரண பதிவா இருந்த அந்த விஷயம் வாசனைகளா மாறிடும். வாசனைகள் இருக்க வரைக்கும் நமக்கு பந்தம் தான். நீங்க வாசனைகள் அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப பந்தப்படுத்தும். நம்ம அதுல இருந்து வெளியே வரவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வாசனையிலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைக்கு பேர் தான் முக்தி. இந்த வாசனைகள்ங்கிற எண்ணங்கள்ல மாட்டிக்கிட்டோம்னா அது பந்தம். சோ அததான் அங்க வசிஷ்டர் சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு வசிஷ்டர். ராமா, முக்தி என்பது விண்ணிலோ பாதாளத்திலோ மண்ணிலோ இல்லை, உயர்ந்த ஆத்ம ஞானத்தால் தெளிவு பெற்ற சித்தமே முக்தி அப்படிங்கிற. நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு இதுல டிஸ்கஷன்ல பார்த்தோம், தெளிவான அறிவு நமக்கு வேணும். அந்த தெளிந்த அறிவுதான் முக்தி நிலை அப்படின்னு பார்த்தோம். அதேதான் இங்க வசிஷ்டர் ராமனுக்கும் சொல்றாரு. ராமா என்ன சொல்றாரு, முக்தி என்பது விண்ணிலோ, எல்லாரும் முக்திங்கிறது எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறாங்க, அது எங்கேயோலாம் இல்லை. முக்தி என்பது விண்ணிலோ, விண்ணுலோகத்திலையும் இல்லை, பாதாள லோகத்திலையும் இல்லை, மண்ணிலோ இல்லை, இந்த மண்ணுலகிலும் இல்லை.
இப்படி எல்லாரும் தேடுறாங்க. எங்கெங்கயோ இருக்கு முக்தி அப்படின்னு ஒண்ணு, அதை அடையணும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வசிஷ்டர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்கிற. விண்ணிலோ பாதாளத்திலோ மண்ணிலோ இல்லை. அப்ப முக்திக்கு இவர் என்ன இலக்கணம் கொடுக்கிறாருன்னா, உயர்ந்த ஆத்ம ஞானத்தால் தெளிவு பெற்ற சித்தமே முக்தி அப்படிங்கிறார். நீங்க நம்ம கேட்கக்கூடிய இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், இந்த மெய்யறிவு, இது என்ன ஆகுது? இந்த உயர்ந்த இந்த ஆத்ம ஞானத்தின் மெய்யறிவு தெளிவு பெற்ற சித்தத்தை கொடுக்குது. சித்தம்னா மனம். மனதில் இருந்த அழுக்குகளை நீக்கி விடுகிறது. மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி விடுகிறது. இப்ப மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி விட்டாலே அங்கு விடுதலை, சுதந்திரம் வந்துருது, நமக்குள் பேரமைதி வந்துருது. அததான் முக்திங்கிறாரு. அப்ப நம்ம முக்தினா என்னன்னோ சொல்லி ஏமாத்துறாங்க எல்லாரும். இதுல வசிஷ்டர் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க தெளிவு பெற்ற மனம், ஒரு தெளிவான ஒரு சித்தம், அந்த தெளிவான மனம், அதுதான் முக்தி. அந்த நிலைதான் முக்தி நிலை அப்படிங்கிற. அப்போ இந்த ப்ராசஸ், நம்ம மனம் தெளிவடையணும். இப்ப மனம் தெளிவடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதற்கான என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? ஸோ அந்த முக்தி நிலைக்கான ப்ராசஸையும் வசிஷ்டர் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விருப்பங்கள் அல்லது வேட்கைகள் அனைத்தும் அடங்கிய பின்னரே ஆத்மாவை பற்றிய ஞானமும் அதன் தொடர்பான பயிற்சியால் அனுபவம் ஏற்படுகின்றன. ஃபர்ஸ்ட் விருப்பங்கள், நம்மளுடைய விருப்பங்கள் அல்லது வேட்கை, இது எல்லாம் அடங்கணும் ஃபர்ஸ்ட். அதன் பெயர் தான் காமம். காமம்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். இது ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே செயின் மாதிரி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஆன்மாவை பற்றிய ஒரு ஞானம் நமக்குள்ள அனுபவத்துக்கு வரணும். நான் ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா டிசைர் இருக்கக்கூடாது. அதனாலதான் புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அப்ப அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். மனசுல விருப்பங்கள் வேட்கைகள் இருந்தா ஞானம் உள்ளுக்குள்ள பிராக்டிஸ் ஆகாது. ஏன்னா மனம் ஆசை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு அந்த ஞானமும் உள்ள ஒட்டாது. அது நமக்கு பிராக்டிஸும் பண்ண நமக்கு பிடிக்காது. எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வராது. அப்போ அந்த ஆத்மா அனுபவ நிலைதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்தி. அது அனுபவ ரீதியாக வரணும். வெறும் பேச்சளவில் இருந்தா அது பயன் தராது. அது அனுபவ ரீதியில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஆத்மா பற்றிய அந்த ஞானம் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப அந்த சம்சார பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையில் இருந்து நம்ம கம்ப்ளீட்டா விடுபடுறது தான் மோட்சம் அல்லது முக்தி அப்படிங்கிறது. அப்ப விடுபடாம அந்த ஆசை, பேராசை, பற்று இதுலலாம் நம்ம மாட்டிக்கிட்டே இருந்தோம்னா அததான் வசிஷ்டர் பந்தம்ங்கிறார். அப்போ நீங்க பந்தத்தில் இருந்தா அடுத்தடுத்த உடம்புக்கு நம்ம டிராவல் பண்ணுவோம். அது விதையாயிடும். நீங்க பந்தம்ங்கிறது இன்னொரு உடம்புக்கான ஒரு விதையா மாறிடும். ஏன்னா பந்தம்ங்கிறது நிறைவேறாத எண்ணங்கள் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் அந்த எண்ணங்களுக்காக இன்னொரு உடம்புக்குள்ள நீங்க பயணிக்கிற மாதிரி வரும். அப்ப அததான் இங்க வசிஷ்டரும் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஒரு மதம் பிடித்த ஒரு யானையை அடக்குறதுக்கு அங்குசம் வேணும். அங்குசம் இல்லைன்னா யானை கட்டுப்பாடு இல்லாம போகும். அந்த மாதிரி நம்மகிட்ட என்ன சொல்றாரு? சாஸ்திர ஞானம் வேணுங்கிறார். நல்ல மோட்ச நூல்கள் தான் நமக்கு சாஸ்திரங்கள். அந்த மோட்ச நூல்களுடைய ஒரு ஞானம், தெளிந்த இந்த ஆத்ம ஞானம், இதையெல்லாம்
இருந்தால்தான் நிறைய அழுக்குகாலான அந்த மனதை அடக்க முடியாது. அப்போ இந்த சாஸ்திர ஞானமும் ஆத்ம ஞானமும் இருந்தாதான் நீங்க அடக்க முடியும். இல்லைன்னா நீங்க அழுக்கடைந்த மனதை அடக்குவது ரொம்ப கஷ்டம், முடியாது. அது தொடர்ந்து எண்ணங்களை உண்டு பண்ணி நம்மளை பலவீனமாக்கி கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த சாஸ்திர ஞானமும் இந்த ஆத்ம ஞானமும் சத் சங்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனம் அடங்கிறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் பல்வேறு வழிகளை நமக்கு சொல்லி தருது. மனம் டக்குன்னு அடங்கிறாது. அதை அடக்குவதற்கு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குது. இப்போ உதாரணமா ஆத்ம வித்தை அதை பிராக்டிஸ் பண்றது. அதே மாதிரி சத் சங்கம், இந்த மாதிரி நல்ல ஒரு சத் சங்கத்தில் இருந்து இந்த வாசனைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். அப்புறம் பிராக்டிஸும் பண்ணலாம். பிராணாயாமம், இல்லை ஒரு தியானம், இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயிற்சி, பூஜை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி முறைகளும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி முறைகள் மூலமாக நம்ம இந்த மனம் அடங்குவதற்கு முயற்சி பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது மனசை அப்படிங்கிறாங்க. அதனால இந்த சத் சங்கம் அப்படிங்கிறது நம்ம சான்றோர்களுடைய உறவு. அதாவது ஆன்மீகம் பற்றி பேசக்கூடியவங்களுடைய உறவு தான் சத் சங்கம் அப்படின்னு பேரு. சங்கம்னா ரிலேஷன், தொடர்பு. சத்தென்றால் உண்மை, சத்தென்றால் உண்மையான தொடர்பு. மற்றபடி உலக விஷயங்கள், பிறரை பற்றிய விஷயங்கள், கற்பனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், இதெல்லாம் சத் சங்கம் கிடையாது. நல்ல ஒரு தொடர்பு கிடையாது. அதனால நல்ல சத் சங்கம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு 1000 புக்கு படிக்கிறோம்னா கூட அதை விட ஒரு சாதுவோட தொடர்புல இருக்கும் பொழுது குயிக்கா வரும். அதனாலதான் சாதுக்களுடைய தொடர்பை நம்ம விலகிடவே கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா, நீங்க நூலறிவை விட டைரக்டா ஒரு மாஸ்டர்கிட்ட போய், ஒரு குரு கிட்ட போய் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கும். நீங்க புக்கு படிச்சு 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 நாலேஜ் டெவலப் பண்றது, ஞானம் பிராக்டிஸ் பண்றதுக்கும், நீங்க நேரடியாகவே அந்த குருவுடைய கூட இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். அது நூலுங்கிறது ஒரு தீரழி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஒரு குரு முன்னிலையில் அவர் கூடவே பயணிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நடைமுறையான ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு வரும். நமக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்றாரு, நீ 1000 நூல்கள் படிக்கிறதை விட ஒரு ஒரு சான்றோருடைய உறவு சாதகனை உயர்த்திடும் அப்படிங்கிற. ஏன்னா நீங்க ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி கத்துக்கிறத விட டைரக்டா அவர்கிட்டே போய் நம்ம கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம நிறைய இருக்கும் புக்கு. ஆனா ஒரு ஞான குருங்கிறவர், ஒரு குருங்கிறவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல உட்கார்ந்துருப்பார். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம டைரக்டா போய் உட்கார்ந்து பேசும்போது நீங்க அவ்வளோ புஸ்தகத்தை நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தனை புத்தகங்களையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரே அந்த நூல்களுடைய சாராம்சத்தை சுருக்கமா நமக்கு புரிய வச்சிருவார். அதனால நம்ம நூலறிவோட நின்றுடக்கூடாது. அவர்கள் பண்டிதர்கள். பண்டிதர்கள் பந்தத்தில் தான் இருப்பாங்க. பண்டிதர்கள் ஒருபோதும் முக்தியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பண்டிதர்கள் கிட்ட வெறும் நூலறிவு தான் இருக்கும், புக்கு நாலேஜ்.
அவங்க சும்மா சாஸ்திரங்களை கோட் பண்ணி பகவத்கீதையில சொல்லியிருக்கு, அதுல சொல்லியிருக்கு, ரமண சொல்றாரு, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொட்டேஷனை சொல்லுவாங்க, அந்த வரிகளை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனால் மகாத்மாக்கள், ஞானிகள் அந்த மாதிரி நூலறிவு இல்லை அவங்க கிட்டலாம். அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி இதை நடைமுறையில ஒன்னே நடைமுறைப்படுத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவங்க சொல்றாங்க. இதுதான் பண்டிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இது நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்ம பண்டிதர்களாக இருக்கக்கூடாது. நம்ம அந்த படிச்ச விஷயங்களை நடைமுறைப்படுத்தி அந்த ஆத்ம அறிவை நம்ம பயனுள்ளதாக பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஏதாவது சிக்கல் இருந்தா நம்ம அந்த நமக்கு சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நான் பண்றது கரெக்டானு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த சத்தியங்கள் நமக்குள் அனுபவமாக மாறுபடும். இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சாதுக்களுடைய தொடர்பில் நீங்கள் ஞானத்தை கலந்துரையாடல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதனாலதான் நம்ம அவங்களுடைய நட்பு உறவுன்றது நம்ம ஆத்ம வித்தையை பிராக்டிக்கலா பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த கலையா இருந்தாலும், ஆன்மீகம் மட்டும் இல்லை. நீங்க ஒரு சிஏ படிச்சா கூட நீங்க உடனே நீங்க ஆடிட்டிங்லாம் பண்ணிட முடியாது. நீங்க ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிட்டீங்கன்னா உடனே போய் ஒரு கேஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஜூனியரா நீங்க சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் ஒரு சிவில் இன்ஜினியர் நம்ம படிச்சுட்டாலும் உடனே பில்டிங் எல்லாம் கட்டிட முடியாது. ஒரு ஆர்கிடெக்ட் அண்டர் கீழே நம்ம ஒர்க் பண்ணி அந்த நாலேஜ் கேதர் பண்ணி சைட் விசிட் போய் பில்டிங்ல யார் யார் ஒர்க் பண்றா அவங்களுடைய ஒரு லே லாங்குவேஜ் இருக்கும், ஒரு பாமர மொழி இருக்கும். இந்த வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க அந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, அவங்க கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சு நம்ம ஷைன் ஆக முடியும். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் போய் வீடு கட்டிடுவேன்னா கட்ட முடியாது, சாத்தியமே கிடையாது. அதனால இந்த நூலறிவுன்றது நமக்கு ஓரளவு உதவுமே ஒழிய அந்த சாதுக்களுடைய தொடர்பு தான் நமக்கு மிகப்பெரிய அனுபவத்தை தரும். ஏன்னா அவங்க சுய அனுபவத்திலிருந்து பேசுவாங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப சத் சங்கம் அப்படிங்கிறதுலதான் நீங்க இந்த பற்றை ஒழிக்க முடியும். ஏன்னா நீங்க சத் சங்கத்துல போய் வேற விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், குழுவுல நீங்க ஆன்மீகம் சார்ந்து அல்லாமல் மற்ற விஷயங்கள் பேசும்பொழுது உங்கள் மனம் நிச்சயமாக வாசனைக்குள் சிக்காமலாம் இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு சில நினைவுகளை பழைய நினைவுகளை கிளறி விடும், இல்லைன்னா கடந்த கால கசப்புகளை நினைவூட்டும், இப்படிலாம் பண்ணும். அதனாலதான் நீங்க மகான்களை பாருங்க, அவங்க ஞானத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த உடம்பில் நம்ம பயணிக்கும் பொழுது நீங்க சாத்வீகமான சத்தியமான விஷயங்களை தவிர்த்து நீங்க பேசினாலோ செயல்பட்டாலோ மனம் பலவீனமாகி கீழே இறங்க ஆரம்பிச்சு. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. கொஞ்சம் நம்ம பெசங்கினாலும் அதிலிருந்து மனம் கீழ் இறங்கி வாசனைகள் மாட்டிக்கிட்டு நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த சத் சங்கம்ங்கிறது நம்மளை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னா, கிண்டல், கேலி அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது உங்க மனமானது புரிந்து கொண்ட நபர்கள்னா பரவாயில்ல, இல்லைன்னா சில மன கஷ்டம் கொடுக்கும், நமக்குள்ள குழப்பம் வந்துடும். அதனால இந்த மோகம் என்னும் இந்த மன குழப்பம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படின்னா சத் சங்கத்தை நம்ம விட்டுறவே கூடாது. இந்த ஆத்ம தத்துவம்ங்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்ம ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.
வெறும் தியரிட்டிக்கலா இல்லாம நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆதிசங்கரெல்லாம் கூட, அத்வைதம் சொன்ன ஆதிசங்கரர் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்ங்கிறார். அதனாலதான் ஆன்மீக குருமார்கள் அவர்களை சார்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய அனுபவம் மேலோங்கும், நம்ம ஆன்மீக வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே போகும். நீங்க அவங்களுடைய தொடர்புகளை இருந்து விலகும் பொழுது நீங்க திருப்பியும் வாசனையில போய் சிக்கிப்போம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட மாட்டாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா, இன்னைக்கு என்ன சத் சங்கத்துல நீங்க என்ன சத்தியம் படிச்சீங்க, எந்த மோட்ச நூல் படிச்சீங்க, இந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வாசனைகள் அப்படிதான் நமக்கு பிறவிக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வாசனைகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அது அப்படின்னா என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மொத்த பிரச்சனைக்கும் காரணம் வாசனை தான். வாசனைன்னா என்ன பதிவுகளை விட ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். இப்ப என்ன பதிவுகளுக்கும் வாசனைக்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன பதிவுங்கிறது சாதாரணமானது, அதுல உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வராது. உதாரணம், ஒரு பூவை பாக்குறீங்க, இது மல்லிகைப்பூ, இது ரோஜா பூ, அந்த மாதிரி சொல்லுவீங்க. இப்ப இது என்ன பதிவுகள், அது தானா உங்களை தொந்தரவு கொடுக்கல, நீங்க வேணும்னா அந்த எண்ண பதிவை பயன்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்குள்ள நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே நிறைய எண்ண பதிவுகள் உண்டு, நம்ம நிறைய பதிவுகள் வச்சிருக்கோம். அப்ப அந்த பதிவுகளை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொழுது பயன்படுத்தினால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த எண்ண பதிவுகளால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வாசனைகள் வந்து ரொம்ப டேஞ்சர். ஆனா இந்த வாசனை எப்படி உருவாகுது, இந்த வாசனைக்கும் எண்ணப்பதிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். எண்ணப்பதிவுகள் எப்ப தொந்தரவா இருக்கும்னா, உங்க கட்டுப்பாட்டை மீறி அந்த எண்ணங்கள் ஓடக்கூடாது, அப்பதான் பிரச்சனை. மற்றபடி எண்ணப்பதிவுகள் வந்து உங்களை ஈர்க்காது, ரொம்ப அது பாட்டுக்கு உள்ள இருக்கும், உங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாது. நீங்க சந்திக்கும் போது என்னென்ன பொருளை பாக்குறீங்களோ அந்தந்த எண்ணம் அந்தந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதற்கான விஷயத்த சொல்லிட்டு போயிடும். ஆனா இந்த எண்ணப்பதிவுகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாது. ஆனா வாசனைங்கிறது அப்படி இல்லை. இப்ப நம்மளை வந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவரை நான் மன்னிக்கவே முடியாது, அவரை நான் வந்து பழி வாங்கியே தீருவேன், நான் 2ல் 1 பார்த்தே தீரணும், இதெல்லாம் வாசனைகள். எண்ணப்பதிவு ஊன்றி விட்டால், ரொம்ப ஆழத்தை பதிஞ்சிருச்சுன்னா அது பேர் வாசனை. அவங்களால அதை விட்டு வெளியே வரவே முடியாது. அவங்களுடைய பேச்சு சிந்தனை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா, என்னால அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியல, நான் தனியா ஒரு அறையில பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு யாருமே பார்க்க பிடிக்கல, யாரு கூட பேசவும் பிடிக்கல அப்படின்னு சொல்றாருன்னா இவரு வாசனையில் மாட்டியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த வாசனையில இருந்து அவர் வெளியே கொண்டு வர்றதுக்காக நீங்க சாதாரணமா பேசினா அவர் வெளியே வர முடியாது. நீங்க உயர்ந்த ஞானங்களே அவர்கிட்ட பேசணும். மோட்ச நூல்களை பத்தி நம்ம அவர்கிட்ட பேசுறோம். அப்படி பேசினாலும் அவரால் வெளியே வர முடியல அப்படின்னா நீங்க சாதாரணமா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, நீங்க உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, திருப்பி திருப்பி பலவீனமான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ள சொல்லிட்டுக்கிட்டே இருக்காதீங்க, இப்படி சொல்லுவோம். சொல்லும்போது சரி சரிம்பாங்க. சரிங்க நான் ப்ராக்டிஸ் பண்றேன், நான் வெளியே வரேன், நான் அப்படி மனசுக்குள்ளே சொல்லட்ட மாட்டேன், நான் வந்து நம்ம கரெக்டா இருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தானா அந்த வாசனைகள் அவங்க வந்து மூடிடும்.
அவ்வளவு பவர் உண்டு வாசனைகளுக்கு. க்ளோஸ் பண்ணிடும். திருப்பி அதே அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், துக்கத்துல போய் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. திருப்பி நீங்க நாளைக்கு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்து உங்க கிளாஸ் கேட்டேன், கேட்டப்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது, அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு திருப்பி பழைய மைண்டே வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னா, அவருக்குள் பதிந்திருக்கும் வாசனையை ஜெயிக்க முடியல, ஆத்மீக சக்தி போறல, அவருடைய மனம் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப இந்த வாசனைகளை அழிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப வாசனைகள் எங்க பதிஞ்சிருக்கு அப்படின்னா, மனதின் மூலமா தான் வாசனைகள் உண்டாகுது. ஆனா மனம்னு ஒரு பொருள் இருக்கா நமக்குள்ள? தனிப்பொருள் கிடையாது. மைண்ட், வாட் இஸ் மைண்ட்னா, மைண்ட் இஸ் த பண்டல் ஆஃப் தாட்ஸ். மனம் என்பது எண்ணங்களின் கூட்டம் அல்லது எண்ணங்களின் கட்டு. ஒரு பண்டல் கயிறு கொடுங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்டல் எண்ணங்களுக்கு பேர் தான் மனம். மனம்னு ஒண்ணு தனியா கிடையாது. நீங்க மற்ற உறுப்புகள் மாதிரி மனசை நீங்க கட் பண்ணி, உடம்பெல்லாம் கட் பண்ணி உள்ளுக்குள்ள மனசெல்லாம் எடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப மனம் ஃபர்ஸ்ட் அது ஒரு பொருள் கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு வடிவமும் கிடையாது. அது ஒரு பொருளும் கிடையாது, அது ஒரு வடிவமும் கிடையாது. அது வடிவம் கிடையாது, ஷேப் கிடையாது. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்துற சொல் மனம் தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயமே அதான். நம்ம சொல்லக்கூடிய இந்த மனம் வடிவமும் கிடையாது, அது ஒரு பொருளும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில் அதிக ஆதிக்கம் செலுத்துறது அதுதான். மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கறது அதுதான். அப்போ உருவம் இல்லாத, ஒரு பொருளாகவும் இல்லாத வெறும் எண்ணங்கள், அது இவ்வளவு பாடுபடுத்துது நம்மள. வெறும் எண்ணங்கள், சொல்ல போனா வெற்று எண்ணங்கள், எண்ண கூட்டங்கள், அது இந்த அளவுக்கு புலன்கள் மூலமாக, பொறிகள் மூலமாக வெளிப்பட்டு இவ்வளவு பிரச்சனை நமக்குள்ள ஏற்படுத்துது. அப்ப இது எப்படி கிரியேட் ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த மனம்ங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் மூலமாக பதிவுகள் வரும். ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்க, லட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க, லட்டு எடுத்து நாக்குல வச்சு டேஸ்ட் பண்ண உடனே ஒரு நுண்பதிவு வரும், நல்லா இனிப்பா இருக்கு, நல்ல ஸ்வீட்டா இருக்கு, இந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னா அது ஒரு எண்ண பதிவு, ஒரு வாசனை உண்டாக்கிட்டு போயிடும். ஆனாதான் நீங்க அந்த லட்டை பார்த்தோன்னா நமக்கு நாக்குல எச்சில் ஊறுது, அந்த வாசனை தூண்டி விட்டுரும். அது என்ன ஆகும், கேரக்டரா, குணங்களா உள்ளுக்குள்ள உருவாக்கிடும். நீங்க எந்த வாசனையா இருக்கட்டும், நீங்க பொய் சொல்றது, பிறரை கஷ்டப்படுத்துறது, இது எல்லாமே வாசனை தான். அதாவது எதிலிருந்து உங்களால வெளியில வர முடியலையோ அது பேர் தான் வாசனை. நீங்க கோபப்படுறதுல இருந்து வெளியே வர முடியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் சார், எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன் சார், கோபத்தை சரி பண்ண முடியல சார். நானும் கோபத்தை அழிக்கலாம்னு பார்த்து எத்தனையோ ஆர்கனைசேஷன் போயிட்டேன், என்னென்னவோ மெடிடேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தேன், கோபத்தை என்னால சரி பண்ண முடியல சார் அப்படிம்பாங்க. அப்ப கோபம்ங்கிறது அவங்களுக்குள் வாசனையா இருக்கு, ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த வாசனையை நீக்காமல் கோபம் போகாது. அந்த நுண்பதிவுகள் அது குணங்களாக உள்ளுக்குள்ள உருமாறி நமக்குள்ள ஊறி போய் இருக்கும். அந்த வாசனைகள் அல்லது சம்ஸ்காரங்கள் சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம நீக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த வாசனைகள் எங்க இருந்து வந்தது,
எண்ணங்கள்ல இருந்து வந்தது. அந்த எண்ணங்கள் யாரு உருவாக்குனா? மனசு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் மனம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? அந்த எண்ணங்களை விளக்கணும். அப்ப எண்ணங்களை விளக்கணும்னா நம்ம நிறைய பிராக்டிஸ் அதை பத்தி காலையில பேசணும். எண்ணங்களை விளக்குறதுன்னா நிகழ்கணத்துல இருக்கணும், சரணாகதி அடையணும், இந்த மாதிரி ஒரு சத்சங்க தொடர்புல இருக்கணும், மோட்ச நூல்கள் படிக்கலாம். இப்படி பலவிதமான முறைகள் மூலமாக இந்த எண்ணங்கள் குறைய 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 என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் வாசனைகள். அப்ப எண்ணங்கள் குறைய 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 என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்க வாசனைகள் ஸ்ட்ரென்த் குறையும், வாசனைகள் வீக் ஆகும். அடுத்தது என்ன ஆகும்? எண்ணமற்ற வாசனையற்ற ஒரு நிலை வந்துடும். நீங்க அது கண்டிப்பா வரும். நீங்க எண்ணங்கள் குறைஞ்சி 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 கடைசியில நிச்சயமா எண்ணமற்ற நிலை வராம இருக்கே இருக்காது, கண்டிப்பா வரும். ஆனால் நம்ம பயிற்சி முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம சத்சங்கத்தை விட்டுறக்கூடாது, நம்ம சாதுக்களுடைய தொடர்பை விட்டுறக்கூடாது, இந்த மோட்ச நூல்கள் படிக்கிறத விட்டுறக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய சில பிராக்டிஸ், நம்ம ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்றோம், ஏதாவது ஒரு பயிற்சி முறைகள் பண்றோம். ஏன்னா ரொம்ப பலவீனமானவங்க சில பயிற்சி முறைகள்லாம் பண்ணுவாங்க, அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்த நிலைக்கு வர வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலைக்கு தேவையான அந்த பயிற்சி, எந்த அளவுக்கு நம்ம சத் சங்கத்துல தொடர்புல இருக்கணும், எந்த அளவுக்கு சாஸ்திர நூல்கள் மோட்ச நூல்கள் எல்லாம் படிக்கணும், இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். அனலைஸ் பண்ணி நமக்கு இது எந்த அளவுக்கு உதவும், எந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்ங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அப்ப அந்த பயிற்சி முயற்சியில நம்ம தீவிரமா இருக்கும்போது அப்பதான் இந்த எண்ணங்கள் குறையும். அப்ப இந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைய 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 என்ன ஆகும்னா வாசனைகள் குறையும். வாசனைகள் நீங்க 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 நமக்குள் மனோநாசம் நடக்கும். சோ அதுதான் மோட்சம் அப்படிங்கிறார். இப்ப இதுதான் மோட்சம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு மோட்சம் அல்லது முக்திங்கிறது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய வாசனைகளை அழிப்பதுதான் மோட்சம். ஒரே லைன். நம்ம மோட்சம் முக்தினா வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தோம், விண்ணிலோ பாதாளயத்திலேயோ மண்ணிலேயோ அந்த உலகத்திலேயோ இந்த உலகத்திலேயோ அப்படின்னு. ஆனா வசிஷ்டர் கிளியரா சொல்லிட்டாரு, நீங்கள் மோட்சம் அப்படிங்கிறது உங்களுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை விலக்கி வாசனைகளை நீக்கி எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்க போறதுதான் மோட்சம் அல்லது முக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ இது இன்னும் எளிமையா ராமருக்கு சொல்றாரு வசிஷ்டரு. ராமா, எண்ணற்ற ஆண்டுகள் செய்யும் தவத்தாலோ உடம்பினை பூர்த்தியாகி நசிக்க செய்வதாலோ தீயில் வீழ்ந்து படுதலாலோ ஆழமான கிணற்றில் குதிப்பதாலோ தேவர் மூவரின் உபதேசத்தாலோ மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்திரேயரும் தவமும் சினமும் ஒருங்கமைந்த துர்வாசரும் கர்ணையின் வடிவான புத்தரும் உனக்கு உபதேசிப்பதாலோ பாதாளம் முதலிய உலகங்களில் வசிப்பதாலோ சொர்க்கத்தில் வாழ்வதாலோ வேறு எவ்வகை நிலையிலோ நீ பெற்றாலும் மனம் அழிந்தால் தவிர முக்திக்கு வழியே இல்லை. பியூட்டிஃபுல் லைன். பயங்கரமா அடிக்கிறாரு வசிஷ்டர், ரொம்ப ஆழமா சொல்றாரு, என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னது ரொம்ப ஆழமான விஷயம். அவரு முக்திக்கான வழி என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. அவர் அதனாலதான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிச்சேன். இது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எண்ணற்ற ஆண்டுகள் செய்யும் தவத்தாலோ, நீங்க கணக்கிலடங்காத வருடங்கள் தவம் பண்றீங்க. ஒண்ணு, உடம்பினை பூர்த்தியாக்கி நசிக்க செய்வதாலோ,
நீங்க உடம்ப சாப்பாடு போடாம தலைகீழ நிக்க வச்சு அதை கஷ்டப்படுத்தி, நீங்க யோக மார்க்கத்துலலாம் உடம்ப நிறைய கஷ்டப்படுத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த முக்தி வேணுங்கிறதுக்காக உடம்ப பால் படுத்துவாங்க. அது அப்படி பண்றதுனாலயோ, அடுத்தது சொல்றாரு, தீயில் வீழ்ந்து படுதலாலோ, நெருப்புக்குள்ள விழுறது, நெருப்புக்குள்ள உட்காந்து தவம் பண்றேன், அப்படி தவம் பண்றேன், இப்படி பண்ண அதுவும் கிடையாது. ஆழமான கிணற்றில் குதிப்பதாலோ, தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள தவம் பண்றேன், அது தேவர் மூவரின் உபதேசத்தாலும், மூன்று தேவர்களும் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி நடந்தாலும் சரி. மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்திரேயரும், தத்தாத்திரேயர்னா தெரியும் இல்லையா, அவதூதி கீதை சொன்னவர். மும்மூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மூன்று மூர்த்திகளுடைய கலவைதான் தத்தாத்திரேயர். அவரு அடுத்தது துர்வாச முனிவர் எவ்வளவு பெரியவர். அவரு உங்களுக்கு டீச் பண்ணாலும், கர்ணையின் வடிவான புத்தரை கோட் பண்றாரு. கர்ணையே வடிவான புத்தர், இவங்க எல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணாலும், லிஸ்ட் பெருசா போட்டாரு. புத்தரே உபதேசம் பண்றாரு. நீ பாதாளம் போனாலும் சரி, எந்த உலகம் போனாலும் சரி, சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, வேற எவ்வகை நிலைகளை நீ பெற்றாலும் போட்டார் ஃபைனலா. நீ இதுல எங்கனாலும் பூந்து போ, நீ எந்த நிலைனாலும் நீ அடைஞ்சுக்கோ. எவ்வளவு பெரிய பவர் அடையலாம், சித்தி அடையலாம், அவன் அதை அடையலாம், இதை அடையலாம், என்னென்ன கலைகளோ எல்லாம் படிக்கலாம், எந்தெந்த நிலையிலும் நீ சக்சஸ் பண்ணலாம். ஆனா அவர் சொல்றது கடைசி லைன் தான் ஹைலைட். நீ வேறு எவ்வகை நிலைகளை நீ பெற்றாலும் மனம் அழிந்தால் தவிர முக்திக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ணாலும் உன்னுடைய மனம் அழிந்தால் தவிர முக்திக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு. என்ன சொல்ல வர்றாரு? மனோநாசத்துக்கு முயற்சி பண்ணு, மனசை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு, இதை விட்டுட்டு மேல சொன்ன அந்த லிஸ்டுக்குள்ளெல்லாம் போய் நீ போட்டு பாடாப்படுத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உனக்கு தேவை மனநாசம் மட்டும்தான். உங்க முதல்ல சொன்னார் இல்லையா, இதுக்கு முன்னாடி ராமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதேதான் சுருக்கமா சொன்னாரு, இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ராமா, முக்தி என்பது விண்ணிலோ பாதாளத்திலோ மண்ணிலோ இல்லை, உயர்ந்த ஆத்ம ஞானத்தால் தெளிவு பெற்ற சித்தமே முக்தி அப்படின்ட்டாரு. நீ அங்கங்கெல்லாம் இருக்கு நினைச்சிட்டு இருக்காது. ஞானத்தால் தெளிவு பெற்ற சித்தம் தான் முக்தி, தெளிவான மனசுதான் முக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. இது சிம்பிளா சொன்னாரு. இங்க கொஞ்சம் பெருசா டீட்டெயிலா, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். நான் பார்த்திருக்கேன் நிறைய பேருக்கு இந்த முக்தி மோட்சம்னா பல வருஷமா தவம் பண்ணணும், உடம்பெல்லாம் பாடாப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயம், சில உணர்வுகள் உங்களுக்கு வருதுங்கிறதுனால சுருட்டை வச்சு நெருப்பை வச்சு உடம்புல சுடுவாங்களாம். அந்த உணர்வு வரக்கூடாதுங்கிறதுனால சுருட்டு நெருப்பு வச்சு சுடுவாங்களாம் உடம்புல, இந்த உணர்வுகள்லாம் அழியிட்டோம். அதுதான் இங்க சொல்றாரு, உடம்ப நீ நசிக்க கூடாது. ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க உடம்ப, அது பண்ணக்கூடாது. தீக்குள்ள போய் உட்கார்ந்து தவம் பண்றது, அந்த மாதிரி விபரீதமா செய்யறது, தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்து தவம் பண்றது, இது இந்த தேவர் உபதேசித்தாலும் சரி, மும்மூர்த்தி உபதேசித்தாலும் சரி, தத்தாத்திரேயரே உனக்கு உபதேசம் பண்ணாலும், துர்வாசரும் புத்தரும் யாரு உபதேசம் வந்தாலும் சரி, நீ சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் சரி, மயங்காத. ஏன்? அவங்களாம் முக்தியில இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன, மனம் அழிந்தால்தான் முக்தி சொல்லிட்டார். நம்ம கடைசி லைனை தான் பிராக்டிஸ் பண்றோம். நம்ம போதிக்கிறது இந்த கடைசி ஒரு லைன் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனந்தராஜ் எப்ப பாரு மனோநாசம். நான் சொல்லுங்க ஐயா,
வசிஷ்டரும் அதான் சொல்றாரு, அஷ்டவக்ரரும் அதான் சொல்றாரு, கிருஷ்ணரும் அதை தான் சொல்றாரு. ஆனால் இதுதான் சத்தியம். மனநாசம் அடைந்தால் ஒழிய இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சமடைய வாய்ப்பே கிடையாது. வேற எந்த நிலையும் நமக்கு வேண்டாம். நம்ம உடம்பு வருத்த வேண்டாம், நமக்கு பெரிய பெரிய புஸ்தகங்கள் வேண்டாம், பெரிய பெரிய போதனைகள் வேண்டியதில்லை. எளிமையான விஷயம். எண்ணங்களை நல்லா பகுத்தாயிங்க, எண்ணங்களை குறைங்க, எண்ணங்களின் ஆழ பாதிப்பான வாசனைகளை பலவீனமாக்குங்க, எண்ணங்கள் இல்லாத தன்மைக்கு வாங்க. அதுதான் பக்தி, அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம். இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு திருப்பி இங்கு யோகா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்ல நாளைக்கு கேள்வி பதில் இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொஸ்டின் ஆன்சர். அது நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், பார்க்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.